நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலரும் மற்றும் கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இளம்பூலேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து நேத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரு. காவல்துறை சித்திரவதைகளுக்கு எதிராக 24 குடும்பத்தினர், அதாவது காவல்துறையினுடைய அராஜக போக்குல பாதிக்கப்பட்ட 24 குடும்பத்தினர வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரு. அத எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? இன்னும் ஒரு விஜய் நடிகர் விஜயாவே இருக்கிறார். அவருக்கு இன்னும் அனுபவங்களோ, பொது வாழ்க்கையோ, இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், அதனுடைய அமைப்பு எதுவுமே அவருக்கு தெரியல. யாரோ சொல்றாங்க, ஏதோ செய்றாருன்ற அளவுல இருக்காரே தவிர, ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அத முதல்ல விஜய் வந்து 4 பேர்ட்ட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அவர் மேல ஒண்ணும் தப்பு இல்ல. அவரு வந்து சினிமாவுல ஹீரோ. அந்த ஹீரோ வேஷத்துல நான் தான் எல்லாம் செய்வேன். நான் தான் இப்படி பேசுவேன். நான் தான் அப்படி செய்வேன்னு ஒரு ஸ்டைலா அங்க பேசலாம். அதே மாரி இங்க வந்து ஸ்டைலா பேசிட்டு, டக்குன்னு அப்படியே திரும்பிட்டு போறது, டக்குன்னு இப்படி வந்து பார்க்கறது, ஒரு ஸ்டைல் பண்றது, அது அவருடைய விருப்பம். அத பத்தி நம்ம தப்பு சொல்லல. ஆனால் ஒரு அரசாங்கம், ஒரு சம்பவம் நடக்குது. 8,00,00,000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நல்லதும் நடக்கும். சில நேரங்களில் எவ்வளவோ தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல கெட்டவர்களும், தீயவர்களும் எல்லாம் கலந்து இருக்கிறது தான் உலகம். ஆனால் அரசு என்பது சட்டப்படி பாதுகாப்பு கொடுக்கின்ற வேலையை செய்யுது. அதனால தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியான முறையில எல்லாரும் அவங்கவங்க தொழில்கள் செய்வதிலிருந்து, கல்வி நிலையங்களுக்கு செல்வதிலே இருந்து, இன்னும் பல்வேறு நிலைகளில் தங்கள் வாழ்க்கை முறைய நல்லா அமைதியா வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் பேரு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு அர்த்தம். அது தெரியாம அவர் வந்து செய்றாரு, சொல்றாரு அப்படின்றதுல இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். அந்த சம்பவம் நடைபெற்றவுடன், இவருக்கு கொஞ்ச நாளைக்கு இவர் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, இந்த எடப்பாடின்ற ஒருத்தரு. அந்த நபர்லாம் வந்து அவருடைய ஆட்சி காலத்துலலாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. 13 பேர சுட்டு கொன்றாங்க ஸ்டெர்லைட் ஆலையில தூத்துக்குடியில. அந்த ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பு வந்து அதானி அண்ட் அம்பானி குரூப் போல ஒரு நீரவ் மோடி குரூப்போட சேர்ந்தது. அந்த ஸ்டெர்லைட் ஆலை. அங்கிருந்து வந்த பிரஷரின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி போனவங்க கை கட்டிட்டு ரூம்ல உட்காந்துட்டாங்க. அங்க அவன் துப்பாக்கிச் சூடு நடத்தி மக்களை விரட்டி 13 பேர் இறந்தான். ஒரு முதலமைச்சர போய் கேட்கும்போது, அப்ப அந்த நபர் என்ன சொன்னாரு? "நான் டிவிய பார்த்தாங்க தெரியும். அதுக்கு முந்தி எனக்கு தெரியாது அங்க சுட்டதுன்னாரு." இப்படி ஒரு மோசத்தனமான ஒரு முதலமைச்சராக அந்த நபர் இருந்தாரு. நம்ம நடிகர் விஜய்க்கு அதெல்லாம் அன்னைக்கு அவரு சினிமாவுல பிஸியா இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்த்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். எது ஒழுங்கு, எது ஒழுங்கீனம். அது கூட புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முதலமைச்சர் அடுத்த நிமிடம் உடனே 5 பேர சஸ்பெண்ட். உடனே அவங்க மேல ஆக்ஷன், அரெஸ்ட். சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். சினிமாவுல செய்யற மாரி நம்ம போய் அப்படியே அடிச்சு எல்லாரையும் தூக்கி போட்டு போயிட முடியாது. அசெம்பிளி இருக்குது, அதுக்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி எப்படி முறை இருக்கோ அதான் செய்ய முடியும். சட்டப்படி செய்யாதவர்களை நீங்க கேட்கலாம். ஆனால் சட்டப்படி செஞ்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாச்சு. இப்ப நீதிமன்றத்துல இருக்கு அந்த மேட்ரு. அதுக்கு நடுவுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்றைய நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய முதல்வர் அவர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைக்கு அவங்களுக்கு வந்து அரசு வேலை கூட குடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்தின் கண்ணீரை துடைச்சிருக்காங்க. இது எல்லா இடங்களிலும் நடக்கின்ற சூழ்நிலைகளில் அந்தந்த சந்தர்ப்பத்தை வைத்து சம்பவத்தை பார்க்கணும் என்பதை அவரு நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரியணும். மற்றவங்களும் சொல்லிக் குடுக்கணும் அவருக்கு. அவருக்கு ஒண்ணுமே சொல்லிக் குடுக்காம அவர் விருப்பத்துக்கு விட்டா, அவரு சினிமாவுல வர பாணியிலேயே அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம், போயிடலான்னும்போது சட்டத்தை மறக்கிற சூழ்நிலை வருது. அது வேண்டாம். ஒழுங்காக 4 பேர்ட்ட கேட்டு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல சாரிம்மா அப்படிங்கிறது மட்டுமே போதாது. அதாவது நீதி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஜித்குமார் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, திமுக அரசில் இறந்து போன 24 குடும்பத்தினருக்கும் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. சாரி நடந்து போச்சு. நீங்க அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. நம்ம நடவடிக்கை எடுப்போம். அப்படி என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பண்பு, பண்பாடு. அத வந்து கொச்சைப்படுத்துகிற மாரி, சாரின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டாரு. அப்படின்ற மாரி சினிமாவுல வரக்கூடிய சீன் மாரி அவர் பேசுறாரு. அல்ல. தப்பு. அவர் வந்து சாரின்னு சொன்னா போதுமா? சாரின்னு சொன்னா போதுமான்னா, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ, எப்படி முறைப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ, அதை ஒழுங்காக செய்துவிட்டு, அதற்கு பிறகும் வருத்தப்படாதீங்க. இது நடந்திருக்க கூடாது. இந்த கொடுமையே நடந்திருக்க கூடாது. சாரி.
நம்ம இனிமேல் இனிமேல் இப்படிப்பட்ட கொடுமைகள் யாருக்கும் நடக்காம நம்ம பார்க்கணும். அத அரசாங்கம் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகள் இறங்கணும் என்பதெல்லாம் அதனுள்ளே பொதிந்திருக்கிற பொருளாகும். சட்டப்படி செயல்படக்கூடியவர்களை சட்டத்தை மீறி செயல்பட வைக்கின்ற பின்னால் இருக்கக்கூடிய சில பின்னணி சக்திகளையும் அவர் விஜய் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அது இனிமே அவருக்கு தெரியும். நாங்க வந்து ஒரு சுதந்திரமான ஒரு புலனாய்வு நாங்க கேட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து சிபிஐக்கு குடுத்து ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனத்த வச்சிருக்கிறாரு. அதான் சொன்னேன். அவருக்கு புரியல பாவம். எதுக்காக நம்ம முதல்வர் சொல்றாருன்னா, என்னதான் என்னுடைய அரசு முறையாக, சரியாக என்னுடைய காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் கூட, இல்ல, இல்ல அது வந்து இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கன்னு நீங்க காவல்துறைக்கு துணையாக போய்விட்டதுன்னு கூட நீங்க பின்னால பேசக்கூடிய நிலைகள் வரும். இப்படி வருகின்ற நிலையை மாற்றுவதற்கு தான் கிடையாது. என்னுடைய நேரடி பார்வையில் இருக்கிற காவல்துறையினுடைய மூலமாக அல்ல. சிபிஐ மூலமாவே செய். அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். தைரியம் வேணும். உண்மையான அந்த உறுதி வேணும். அப்படி இருந்தா தான் அத சொல்ல முடியும். அது தெரியல அவருக்கு. இன்னொன்னு நடிகர் விஜய் பேசுனது நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிபிஐயே வந்துட்டு ஆர்எஸ்எஸ், பிஜேபி வசம் இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவினுடைய அரசியலாளர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸே அவர் நேரடியா தாக்கி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுலதான் அதாவது சினிமாவுல இன்னும் படம் ஆரம்பிச்சுட்டு நெறைய சீன்ஸ்லாம் ஸ்கிரீன் பிளேல வரும். இடைவேளை விட்டு அதுக்கு பிறகு கிளைமாக்ஸ் போறதுக்குள்ள இருக்கு. கிளைமாக்ஸ்க்கு வந்து இன்னும் 8 மாசம் இருக்கு. இல்லையா? அவருடைய பார்வையில சொல்றேன். ஏன்னா, அவருடைய பார்வையில ஒரு திரைப்பட பார்வையாக பார்த்தாருன்னா, கிளைமாக்ஸ் அப்பதான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கிரீன் பிளேவுல சும்மா, "நீ அப்படி பேசு, நான் இப்படி பேசுறேன். நம்ம 2 பேரும் தள்ளியே இருப்போம். நான் என்கிட்ட வர வேணாம், இப்ப வர வேணாம்." அப்படி என்று சொல்லிக் குடுத்து நடிக்க வைக்கின்ற வேலையும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அமைப்பு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க எல்லாரும் நாங்க திமுகவை எதிர்க்கிறோம், ஒன்றுபட்டு விட்டோம் அப்படின்னு ஒண்ணு சேருவதற்கு ஒரு சில வேலைகளை உள்ளிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப பாருங்க அந்த அ இவருடைய கட்சியை சேர்ந்தவரு, அவர் பேர் கூட ஒண்ணு ஆதவ பிஜேபி அர்ஜுனாவா? சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு இவருடைய கட்சி தாவேகாவுடைய தொழில்நுட்ப பிரிவு துணை பொதுச் செயலாளரா யாரு? சிடிஆர் நிர்மலா அதோட நீங்க சொல்றீங்க. அவர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு. சொன்னார்ல, உடனே என்ன செய்றீங்களா? தமிழ் இம்சன்னு இருக்காங்கல்ல, தமிழ் இம்ச நான் சொல்றது. தமிழ் இசையெல்லாம் கிடையாது. தமிழ் இம்ச பிஜேபி. ம். தமிழ் இம்ச இருக்காங்கல்ல, அந்த அம்மா படிச்சதே சமூக நீதியின் காரணமாக, இடஒதுக்கீட்டின் மூலமாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு பெரியது இருக்கு. காரணமே வந்து இயக்கம், திராவிட இயக்கம் இது. அதெல்லாம் தூக்கி எட்ட போட்டு, அவங்க அங்க இருக்கலாம். அது அவங்க விருப்பம். அந்த தமிழ் இம்ச அப்போ ஒரு பேட்டி குடுக்குறாங்கன்னு தெரியுமா? பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரபூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை என்பதை விஜய் அறிவிக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எப்படி பாருங்க? ம். தெரியுதா? ம். இவரு இல்லன்ற அந்த அம்மா இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலன்றாங்க தமிழ் இம்ச. அப்ப இது என்ன வேலை? இது என்ன நடக்குது உள்ள? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடுகள் சில நேரத்துல இப்படி அப்படி மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் ஒன்று, பிஜேபி கூட நான் இல்ல அப்படின்னு சொல்றத ஸ்டாண்ட் பண்ணுங்க. யார் வேணான்னது? ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் இப்ப இங்கிலீஷே எடுத்துக்கணுன்றாரு அமித்ஷா. ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்றாரு. பரவாயில்ல. ஒரு ஆங்கிலம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்துல எல்லாரும் போய் ஒண்ணா சேர வேண்டிய அவசியம் இல்ல. இவரு சொல்றாரு. ஆனால் என்ன ஐயம், சந்தேகம் வருதுன்னா, இப்ப நான் சொன்ன அந்த பேட்டியின் மூலமாக அவங்கலாம் என்ன சொல்றாங்க, இப்படிதான் சொல்லுவாரு. ஆனா அதிகாரபூர்வமா அவரு ஒண்ணும் அறிவிக்கல. அப்படின்ற அந்த வார்த்தையை பிஜேபியின் முன்னணி தலைவி, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சொல்லுது. எதற்காக இதெல்லாம் குறிப்பிடணும்னா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம சொல்றோம். சரியாக அவங்க சொல்லிட்டாங்க அதிகாரபூர்வமா இல்ல, உடனே என்னவா அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன். எனக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இனிமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போ. யார் வேணாம்னா? நீங்க சொல்லுங்களேன். அததானே அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் சொல்லலாம். இவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது நடிப்பு, நாடகம், வேஷம், கபடம், சூது. இதுக்கு நடுவுல அவர
அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய உழைப்பை வாங்க பிஜேபி விரும்புது. அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள்ட்ட வேலையை வாங்கி தான் வந்து ஒரு 20 பேர் வரணும்னு அது ஆசைப்படுது. அதுக்காக என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. இவர் எப்படி முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா, இன்னும் தெளிவான முடிவு அறிவிக்கப்படல. அந்த ஆர்ப்பாட்டத்துல பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெருகிருச்சு. திமுகவுக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படின்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் அரசியலின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது, தமிழ்நாட்டு அரசியலின் மையம் அப்படி என்பது திராவிட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் அதை சுற்றித்தான் தமிழ்நாட்டுல நடக்குது அரசியல். 70 ஆண்டுகள் 75 ஆண்டு கடந்த திமுக. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கிற தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் அனுபவம் பெற்றவர். திடீர்னு அப்படியே பாஞ்சு மேல வந்து உட்கார்ந்தவர்ல. முதலில் சைக்கிள்ல கொடி பிடித்துக் கொண்டு கழகத்திற்கு வாக்கு கேட்ட இளைஞன். அதற்கு பிறகு படிப்படியாக இளைஞரணியாகி அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்தவர். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அனுபவம் உள்ளவர்ன்ற இருக்க. 89 எம்எல்ஏ வராரு, அதுக்கு பிறகு மேயரா வராரு, அதுக்கு பிறகு மீண்டும் எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு, அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சராகிறார், அதற்கு பிறகு துணை முதல்வர் ஆகிறார், அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறார். எல்லா வகையிலையும் படிப்படியாக படித்து வந்தவர். அவருடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சுட்டு இவங்க நிறைய பேர் கத்துக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அவருக்கு தெரியும். அவர் எடுக்கின்ற முடிவு என்பது சரியான அனுபவ ரீதியான முடிவாக இருக்கும். ஆகவே இப்ப இருந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில் அனுபவமும் தேவை என்பதையும், அறிவுபூர்வமாக செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதையும் இவங்களுக்கு காலமே பதில் சொல்லும், கத்துக் கொடுக்கும். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம், நன்றி.